ஹாய் ஆல், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் அகாடமி வாசுகி மணிவந்தன் யூடியூப் சேனலில் டே 7 ஹேர் ஸ்டைலிங் கோர்ஸில் கிரிம்பிங் பற்றி பார்க்க போகிறோம். ஹேர் ப்ரிப்ரேஷனில் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிரிம்பிங். ஸோ கிரிம்பிங்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து அயனிங் பற்றி பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ப்ளோ ட்ரை பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிரிம்பிங். கிரிம்பிங்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹேர் வந்து ரொம்ப முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஐயோ, இவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கே, அவங்களுக்கு ஏதாவது வால்யூமைசர் ஏதாவது யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு நிறைய யோசிப்போம். இல்லைன்னா அவங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸ் மாதிரி ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ப்ரொசீஜர் நம்ம யோசிப்போம். ஆனால் இப்போ இந்த கிரிம்பிங் வந்ததுலேருந்து நமக்கு ஹேர் டென்சிட்டி அவங்களுக்கு 50% இருந்தாலே அவங்களுக்கு நம்ம 100% நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வால்யூம் வந்து நம்ம கிரிம்பிங் கொடுக்கும் போதே நம்ம கொடுத்துடலாம். ஸோ அது ஒரு லைட் ஒரு வேவியா இருக்கும். ஸோ நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அது ரொம்ப அழகா பர்ஃபெக்டா, அதாவது அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைலான வேவ்ஸ், புல்லிங் இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பா டெஃபினட்டா நம்ம வந்து கிரிம்பிங் பண்ணியிருக்கணும். கிரிம்பிங் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால அட்வான்ஸ் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கிரிம்பிங் பண்ணும்போது நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் வந்து ரஃபா உங்களுக்கு மாறிடும். ஸோ நம்ம வந்து என்ன பேக் ஹோம் பண்ணாலும் சரி, என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அது ரொம்ப அழகா உங்களுக்கு பர்ஃபெக்டா உங்களுக்கு வரும். ஸோ அவங்களோட ஹேரோட இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கு, சில்கியா இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கிரிம்பிங் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து அவங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் போடணும்னு நினைச்சாலும் தாராளமா அதுக்கு மேல நம்ம போடலாம். ஸோ நம்ம வந்து கண்டிப்பா வந்து பிரைடுக்கு வந்து அட்லீஸ்ட் ஃபுல் ஹேர் பண்ணலனாலும் நமக்கு எந்த இடத்துல வரைக்கும் நமக்கு தேவைப்படுமோ அந்த இடத்துல வரைக்குமாவது நம்ம கிரிம்பிங் பண்ணிட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு சொன்னா ரொம்ப அழகா ஒரு பர்ஃபெக்ட் ஹேர் ஸ்டைல் நமக்கு வரும். இப்போ அந்த கிரிம்பிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ மிடில்லேருந்து இயர் டு இயர் பார்ட்டிஷன் 2 பார்ட்டாக எடுத்து இந்த மாதிரி செக்ஷன் கிளிப் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பேக் சைடு மிடில் பார்ட்டிஷன் உங்களுக்கு க்ரௌன் ஏரியாலேருந்து நேப் ஏரியா வரைக்கும் உங்களுக்கு சென்டர் பார்ட்டிஷன் எடுத்து உங்களுக்கு 2ஆக பிரிச்சிருக்கோம். பிரித்து இதுவுமே நம்ம வந்து செக்ஷன் கிளிப் போட்டுட்டு நம்ம லாக் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். நம்ம எந்த ஹேர் ப்ரிப்ரேஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ட்டிஷன் போட்டு பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஹேர் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ டெஃபினட்டாக பார்ட்டிஷன் போட்டுட்டு தான் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணணும். ஸோ 4 பார்ட்டிஷன் நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து கிரிம்பிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ கிரிம்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீடியம் கிரிம்பிங் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம வைடு யூஸ் பண்ணல. ஸோ வைடு வேண்டாம். இந்த மாதிரி மீடியம் கிரிம்பிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேருக்கு வந்து நல்லா வரும். ஏன்னா வைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய கிரிம்பிங் வேணும்னா தான் நம்ம வந்து வைடு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக தான் எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ ஹேர் ப்ரிப்ரேஷனுக்காக அப்போ நம்ம டெஃபினட்டாக இந்த மாதிரி மீடியம் கிரிம்பிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மீடியம் கிரிம்பிங் வச்சு தான் நம்ம வந்து கிரிம் பண்ண போகிறோம். சேம் டெம்பரேச்சர் நம்ம வந்து இதுவுமே வந்துட்டு ஜாஸ்தி ஃபுல் டெம்பரேச்சர் எடுக்கக்கூடாது. நான் அயனிங்க்கு சொன்னேன் இல்லைங்களா, மீடியமாக தான் வச்சு நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் கிரிம்பிங்க்கும். இதுவுமே ஃபுல் வச்சு பண்ணக்கூடாது. மீடியமில் வச்சு தான் நீங்கள் வந்து கிரிம்பிங் பண்ணணும். டம்மிக்கு எப்போ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபுல் வைக்காதீங்க. ஃபுல் வச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதே மாதிரி ரொம்ப லோவாக வச்சாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ மீடியமாக வச்சு நீங்கள் பண்ணுங்க. ஸோ இது வந்து எப்பயுமே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஓப்பன், ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன், டேப்பிங் இப்படி தான் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஓவர்லேப் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கிரிம்பிங் பண்ணுறோம்னு சொன்னால் நம்ம வந்து கிரிம் பண்ணும்போது ஜஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த கிரிம் பண்ணிட்டு அகெயின் அது மேலேயே ஓவர்லேப் பண்ணிட்டு தான் திருப்பி ப்ரெஸ் பண்ணணும். திருப்பி கீழே வரும்போது அகெயின் இது மேலே ஓவர்லேப் பண்ணணும். திருப்பி அகெயின் இது வரும்போது இங்கே ஓவர்லேப். இந்த மாதிரி ஓவர்லேப் பண்ணி வரும்போது தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். கேப் விட்டு பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கிரிம்பிங் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது. ஸோ நீங்கள் வந்து பண்ணும்போதே ஓவர்லேப் பண்ணிட்டு பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். கண்டிப்பாக ரூட் கிட்ட போகாதீங்க. ரூட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி ஓவர்லேப் பண்ணி பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ பக்கத்தில் இது மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு கிரிம்பிங் நல்லா வரும். கேப் விட்டு பண்ணீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லா வராது. ஸோ
ஸோ கீழே இருந்து மேலே போகிறோம். சேம் அதே ப்ரொசீஜர். எப்பயுமே நம்ம வந்து கீழே இருந்து தான் மேலே போகணும். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணி விடணும். டேப் பண்ணி நீங்கள் வந்து கிரிம்பிங் கொடுக்கணும். அயனிங் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இது பண்ணுவோம். கிரிம்பிங் வந்து டேப் பண்ணி போகணும். ஸோ கிரிம்பிங் ரூட்லேருந்து விட்டுட்டு இதான் பண்ணணும். கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். கை வலிக்குதுன்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. இந்த ஃபுல் ஹேர் பண்ணணும்னு எண்ட் வரைக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் பண்ணிட்டா போதும். அதாவது நம்ம வந்து மெயினாக அந்த க்ரௌன் ஏரியாவில் நம்ம இங்கே தான் வந்து பஃப்லாம் வைப்போம். ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு பண்ணால் போதும் அப்படின்னா நம்ம இந்த அளவுக்கு மட்டும் நம்ம கிரிம்பிங் பண்ணால் போதும். எண்ட் வரைக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இயர்லேருந்து நம்ம க்ரௌன் டு இயர் வரைக்கும் பார்ட்டிஷன் எடுத்திருந்தோம்ல, இயர் டு இயர் பார்ட்டிஷன் மிடில்லேருந்து. ஸோ பார்த்து பண்ணுங்க. காது கிட்ட வரும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. கஸ்டமருக்கு சூடு வச்சிடாதீங்க. டெஃபினட்டாக நீங்கள் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ரூட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இல்லைன்னா ஹேர் வந்து டேமேஜ் ஆகிடும். கஸ்டமர்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இது ஹேர் வாஷ் பண்ணால் போயிடும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கஸ்டமருக்கு நீங்கள் சொல்லலாம், ஐயோ என்ன இது என் ஹேர் இப்படி மாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலையே பட வேண்டாம். ஹேர் வாஷ் பண்ணால் இந்த டெக்ஸ்சர் வந்து அவங்களுக்கு மாறிடும். ஸோ பயப்படாமல் நீங்கள் இந்த கிரிம்பிங் அவங்களுக்கு பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஹேர் வந்து கிரிம்பிங் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஹேர் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஹேர் ப்ரிப்பேர் பண்ண ஹேரில் நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு சொன்னால் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஒரு ஸ்மால் பஃப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்மால் பஃப், ஃப்ரண்ட் பஃப் வந்து எப்படி வைக்கலான்றதை பாருங்கள். இப்படி ஹேர் ப்ரிப்பேர் ஆன ஹேரில் நம்ம வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறோன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக வரும்னு பாருங்கள். ஒரு ஸ்மால் சி செக்ஷன் மாதிரி போட்டிருக்கேன். சி செக்ஷன் எடுத்து பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் லைட்டாக ஒரு பேக்கும், ரூட்டில் வரைக்கும் பேக். ஸோ இந்த பேக்கும் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நீங்கள் இந்த ஹேர் ப்ரிப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த பேக்கும் வந்து அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு வரும். இல்லைன்னா உங்களுக்கு வராது. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணாலும் நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. ஜஸ்ட்டு வந்து ஒரு லைட்டாக ஒரு பேக்கும் பண்ணி நான் இப்படி எடுத்து போடுறேன். எவ்வளோ அழகாக அந்த பஃப் வந்து உட்காருது பாருங்கள். ஸோ இதுக்கு தான் சொல்கிறது ஹேர் ப்ரிப்ரேஷன் வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்ம கிரிம்பிங் ஃபஸ்ட்டு வந்து ப்ளோ ட்ரை பண்ணோம், அதுக்கப்புறம் அயனிங் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து கிரிம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு லைட்டாக ஒரு சின்ன பஃப், ஜிக்ஸாக்காக போடணும்.
நீங்கள் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக அந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு ஸ்மால் பஃப் சும்மா லைட்டாக ஒரு பேக் ஹோம் பண்ணி வித்தவுட் யூஸிங் எனி ஸ்ப்ரேஸ். நான் வந்து ஆர்ட் ஸ்ப்ரே எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இந்த பஃப் பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள். ஸோ நம்ம ஹேர் கரெக்டாக ப்ரிப்ரேஷன் பண்ணி நம்ம பண்ணோன்னு சொன்னால் ஹேர் ஸ்டைல் நம்ம என்ன பண்ணாலும் அந்த ஹேர் ஸ்டைல் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பர்ஃபெக்டாக வரும். ஸோ இதுக்கப்புறமாலேருந்து நம்ம ஹேர் ஸ்டைல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டி கேர் அகாடமியில் மேக்கப் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டிக் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேளுங்க. உங்களோட கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை முதல்ல நாங்கள் கிளியர் பண்ணுவோம். இது பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு புரியணுன்றதுக்காகவே நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டே 1லேருந்து நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த கம்ப்ளீட்டாக இதை நீங்கள் முடிக்கும் போது நீங்கள் டெஃபினட்டாக ஒரு ஹேர் ஸ்டைல் ஆர்டிஸ்டாக ஆகிடுவீங்க. தேங்க்யூ.